வணக்கம் விவசாய நண்பர்களே. நெல் சாகுபடியில நாம சந்திக்கிற மிகப்பெரிய சவால்கள்ல ஒன்றுதான் இந்த குருத்து பூச்சி தாக்குதல். பயிர் வளர்ந்து வரும்போது குருத்து காஞ்சி போறதும், கதிர் வரும்போது பால் பிடிக்காம வெண்கதிர் ஒயிட் ஹெட் மாறுறதும் இதனாலதான். மகசூல் இழப்பு 10% வரை பாதிக்கப்படும். இதையெல்லாம் ஆரம்பத்திலே எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை கட்டுப்படுத்த என்ன செய்யணும்? வாங்க இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். முதல்ல குருத்து பூச்சி தாக்குதலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். தூர்ப்பு பருவம் பயிரின் நடுக்குருத்து காய்ந்து மஞ்சள் நிறமாக மாறும். இதை குருத்து காய்ந்த நிலை, டெட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குருத்தை புடிச்சு இழுத்தா சுலபமா கையில வந்துடும். கதிர் பருவம் ஃபிளவரிங் ஸ்டேஜ். கதிர் வெளிவரும்போது பூச்சியின் தாக்குதல் இருந்தா நெல்மணிகள்ல பால் பிடிக்காம முழு கதிரும் வெண்மையாகவே இருக்கும். இதை வெண்கதிர் ஒயிட் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குருத்து பூச்சி அறிகுறி தெரிந்தால் உடனடியாக இந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றுங்க. இயற்கை மற்றும் உழவியல் முறைகள். இனக்கவர்ச்சி பொறி ஏக்கருக்கு 5 வைப்பது மூலம் தாய் அந்து பூச்சியினை கவர்ந்து அழிக்கலாம். விளக்கு பொறி லைட் ட்ராப். இரவு நேரங்கள்ல விளக்கு பொறிகளை பயன்படுத்தி தாய் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். ட்ரைகோகிராமா ஒட்டுண்ணி. ஏக்கருக்கு 2 cc என்ற அளவுல ட்ரைகோகிராமா முட்டை ஒட்டுண்ணி அட்டைகளை நட்ட 30, 37 மற்றும் 44வது நாட்கள்ல வயல்ல ரசாயன கட்டுப்பாடு. தாக்குதல் அதிகமா இருந்தா கீழ்கண்ட பூச்சிக்கொல்லி மருந்துகள்ல ஏதேனும் ஒன்று சரியான அளவில் தெளிக்கலாம். கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 50% SP ஏக்கருக்கு 400 கிராம். ஃபிப்ரோனில் 5% SC ஏக்கருக்கு 400 to 500 ml. மருந்துகளை மாலையில் தெளிப்பது சிறந்த பலனை தரும். இப்படி செய்தால் உங்களது நெல் வயல் ஆரோக்கியமாக வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க விவசாய நண்பருக்கு பகிருங்க.